ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மாதிரி பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோடு 5 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம சின்ன பையன் வந்து பாட்டெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஃபைன், நான் வந்து எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ வந்து நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவனோட மேனேஜர் வந்து பக்கத்தில் வந்துட்டு, டே உனக்கு வந்து என்னாச்சுடா, உனக்கு வந்து உடம்பு சரியில்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து கேட்பான். இதை பார்த்தோன்னே நம்ம சின்ன பையன் வந்து ரொம்ப சோகமா, இல்லை நான் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சோகமாக உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, எனக்கு என்னமோ வந்துட்டு இவன் வந்து அவன் கூட வந்து சண்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், இல்லைனா வந்துட்டு நம்ம சின்ன பையன் வந்து லவ் பண்ணுறாள், அதனால வந்து லவ்வில் கூட தூங்காமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிண்டல் பண்ணுறதை பார்த்தோன்னே நம்ம சின்ன பையனும் வந்துட்டு, இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டு வந்து நம்ம சின்ன பையனும் வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துருக்கப்ப ஃபேமஸான சிங்கரோட மேனேஜர் வந்துட்டு, உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு குட் நியூஸ், ஏன்னா வந்துட்டு மறுபடியும் வந்து லைவ் ஷோ வந்து நடக்க போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வந்து சொல்றதை பார்த்தோன்னே நம்ம சின்ன பையன் வந்து ரொம்ப ஷாக்கா, என்னது நிஜமா வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து நான் லைவ் ஷோ வந்து பண்ண போறேன்னா, நீங்க சொல்றது எல்லாமே வந்து உண்மைதானா, இது வந்து நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் வந்து ஷாக்கா வந்து கேட்கறத பார்த்தோன்னே அந்த நெட்டையனும் வந்துட்டு, ஆமாண்டா இது வந்து ப்ராமிஸா சொல்றேன், நீ வந்து பெரிய கம்பெனிக்கு முன்னாடியில வந்து லைவ் ஷோ வந்து பண்ண போற, உன்னோட ஷோ வந்து எல்லாரும் வந்து பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்டையை வந்து சொல்றதை பார்த்தோன்னே நம்ம சின்ன பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்பனா ஓகே, நான் வந்துட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நான் நல்லா வந்து பாட போறேன், இது வந்து எனக்கான கிடைச்ச லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவனோட மேனேஜர் வந்துட்டு, டே இந்த சான்ஸை மட்டும் நம்ம வந்து விட்டுறவே கூடாது, இது வந்து நம்மளுக்கான சக்ஸஸ்க்கான சான்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றதை பார்த்தோன்னே நம்ம சின்ன பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, டேய் மச்சான் நம்ம மறுபடியும் வந்துட்டு ஷோவில் வந்து கலந்துக்க போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா அவன் ஃப்ரெண்டிட வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சிண்டும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து தனியாக வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கப்ப நம்ம சின்ன பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா, டேய் மச்சான் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு வந்து கனவு மாதிரி இருக்குடா, நம்மலாம் டிவியில் வந்து வருவோமான்னே எனக்கு வந்து தெரியாது, நம்ம டிவி ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு அந்த டிவி ஷோவில் நடந்த போட்டியிலையும் வந்து நம்ம வின் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகும்னு நான் வந்து கனவுல கூட வந்து நினைக்கவே இல்லை, இது எல்லாமே வந்து நடக்கிறத பார்த்தா எனக்கு வந்து கனவு மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு நம்ம சின்ன பையன் வந்து அவன் ஃப்ரெண்டிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேர் வந்து பேசி நின்றுட்டு இருக்கப்ப பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து, என்னை வந்து யாராவது வந்து காப்பாதுங்க அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி சவுண்டு வரதை பார்த்தோன்னே சிண்டும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து போய் பார்ப்பாங்க. அங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து 4 ரவுடி பசங்க வந்து மலி மறைச்சிட்டு, ஏ பொண்ணே நீ வந்து எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிரட்டுறதை பார்த்தோன்னே நம்ம சிண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு வேகமாக வந்துட்டு, டேய் எதா இருந்தாலும் எங்ககிட்ட வந்து பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சிண்டும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து மாற்றி மாற்றி வந்து அந்த ரவுடி பசங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கப்ப உடனே நம்ம சிண்டு பையன் வந்துட்டு, டேய் என்னோட அழகான ஆட்டோகிராஃப் வந்து உனக்கு தான், நான் வந்து உனக்கு தான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க மூஞ்சில வந்துட்டு நம்ம சிண்டு பையன் வந்து கோழிக்கு இருக்கிற மாதிரி வந்து கிறுக்கி வைப்பான். அந்த பொண்ணு வந்து சேஃபாக ரவுடிங்கிட்ட இருந்து காப்பாற்றி இவங்க 3 பேரும் வந்து ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கப்ப உடனே நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு, நீ வந்து பயப்படாத, இனிமேல் வந்து கவலைப்படாத, அந்த பசங்க யாருமே வந்து உன்னை வந்து தொல்லை பண்ண மறுபடியும் வரமாட்டாங்க, நாங்கள் வந்து உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சொல்கிறத பார்த்துனே அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு, நான் வந்து இந்த ஊருக்கு வந்தது காரணமே வந்துட்டு ஒரு பர்சனை தேடி தான் வந்தேன், அப்போ தான் வந்துட்டு இந்த ரவுடிங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்ட்டு இந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்துட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சிண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு, சரி ஓகே நீ வந்து உன்னோட பேரே வந்து இன்ன வரையும் சொல்லவே இல்லையே, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்கறத பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு, ஐயோ என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க, என் பேர் வந்து ஐயாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நம்ம சிண்டோட ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு அந்த ஐயாக்கா பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு, மச்சான் நான் வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப சேஃபாக வந்து அவளோட வீட்டில் வந்து விட்டுறேன், நீ வந்து எப்படியே போய்க்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டோட ஃப்ரெண்டு வந்து சிண்டை வந்து கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை வாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இவன் வந்து இந்த மாதிரி கழட்டி விட்டுட்டு போனதை பார்த்தோன்னே, இவனை எல்லாம் நம்பி வந்தேன் பாரு, எல்லாம் என் தலையெழுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து புலம்பிக்கிட்டு, என்னோட செல்லம் வந்து என் வீட்டில் வந்து எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நான் வந்து அவனை வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையனும் வந்து வேக வேகமாக வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையனும் வந்து ரொம்ப ஆர்வமாக காலிங் பெல்லை வந்து அடிக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பையன் வந்து அழகாக வந்து வெளியே வந்து எட்டி பார்க்கறத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையன் வந்து ஷாக்கா, ஆமாம் இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த க்யூட்டான பையனும் வந்துட்டு, நீங்கள் வந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, உள்ளே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டுவை பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையன் வந்து அந்த பையனை வந்து பார்த்துட்டு ஷாக்கா, அட கடவுளை இவன் வந்து இரோக்கியோட தம்பியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து அந்த பையனே வந்து பார்த்துட்டே வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பான். அப்போ இரோக்கியோட பிரதரும் வந்துட்டு நம்ம சிண்டோட தலையை பிடிச்சிட்டு, என் அக்கா சொன்ன பர்சன் நீ தானா, உன்னை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டுவை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோன்னே அங்கே வந்து ஃபேமஸான சிங்கரோட பாட்டு வந்து உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு அந்த டிவி ஷோ வந்து பார்க்கறத பார்த்தோன்னே அந்த பிரதரும் வந்துட்டு, எனக்கு வந்துட்டு ஃபேமஸான சிங்கரோட பாட்டுனா வந்து ரொம்ப பிடிக்கும்டா, நான் வந்து அவனோட ஃபேன்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என்னது உனக்கு வந்து பிடிக்குமா, எனக்கு வந்துட்டு பிடிக்கும், எனக்கு வந்துட்டு அவனை வந்து ரொம்ப நல்லாவே வந்து தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து
சொல்றத பார்த்தோன்னே பிரதர் வந்துட்டு, "என்னது உனக்கு வந்துட்டு அவன வந்து தெரியுமா? எனக்கு வந்துட்டு அவன வந்து ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் வந்து டிவிய வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அந்த பிரதர் வந்துட்டு, "டேய் நான் வந்து என் அண்ணன் மாரி தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் வந்து கேட்கறத பார்த்தோன்னே, சிண்டு பையன் வந்து அப்படியே தடுமாறிட்டு, "ஆமாமா நீ வந்து அவன மாரி தான் இருக்க. ஆனா வந்துட்டு உன்னோட ஹேர் கலர் தான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸா இருக்கு. ஆனா உன்ன விட வந்து உன்னோட அண்ணன் வந்து ரொம்ப அழகா கியூட்டா இருப்பான்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரோக்கிய பத்தி சிண்டு பையன் வந்து ரொம்ப வர்ணிச்சு சொல்றத பார்த்தோன்னே, இரோக்கியோட பிரதரும் வந்துட்டு நம்ம சிண்டு பையன வந்து பின்னாடி இருந்து கட்டிப்பிடிச்சுட்டு, "டேய் நான் வந்து என்னோட அண்ணன் மாரியே தானே வந்து பார்க்க இருக்கேன். நீ வந்து என்னோட அண்ணன வந்து எப்படி கூப்பிடுவியோ, அதே மாரி என்னையும் வந்து கூப்பிடுறியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து சொல்லுவான். இத பார்த்தோன்னே சிண்டு பையன் வந்து ஷாக்கா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அந்த பிரதர் வந்து நம்ம சிண்டுவ வந்து பார்த்துட்டு, "டேய் நீ வந்து எங்க அண்ணன வந்து லவ் பண்றேன்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும்டான்னு" சொல்லிட்டே வந்துட்டு நம்ம சிண்டுவ வந்து கீழ தள்ளி விட்டு, அவன்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பார்ப்பான். இத பார்த்தோன்னே சிண்டு பையனும் வந்துட்டு, "டேய் இந்த மாரிலாம் வந்து பண்ணாதடா. எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நீ வந்து இந்த மாரி பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப வேகமா வந்து கத்துறத பார்த்தோன்னே, அந்த பிரதரும் வந்துட்டு நம்ம சிண்டுட்ட வந்து தப்பா நடந்துக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னே சிண்டு பையன் வந்துட்டு, "என்ன வந்து யாராவது காப்பாத்துங்க. இரோக்கி எங்கேயா இருந்தாலும் வா என்ன வந்து காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து கத்துறத பார்த்தோன்னே, அப்பதான் வந்து இரோக்கி பையனும் வந்து பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருப்பான். இவன பார்த்தோனே பிரதர் வந்து பயந்துகிட்டே, "அண்ணா நீ வந்து எப்போ உள்ள வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயந்துட்டே வந்து கேட்கறத பார்த்தோன்னே, உடனே இரோக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா, "ஏன்டா நிறுத்திட்ட? நீ வந்து கன்டின்யூ பண்ண வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரோக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்டுட்டே வந்துட்டு உள்ள போறத பார்த்தோன்னே, பிரதரும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "அண்ணா உனக்கு வந்து ஓகேனா நான் வந்து எப்பயுமே வந்து ரெடி தான்" அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து நக்கலா வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே இரோக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா, "நீ வந்து எப்படி என்னோட வீட்டுக்குள்ள வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரதர பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே, அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "நீ வந்து எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து உன்னோட டூப்ளிகேட் கீ வந்து தந்திருப்ப. அதுலேருந்து ஆட்டையப்பட்டது தான்" அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து சொல்றத பார்த்தோன்னே, சிண்டு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் எனக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் வந்து ஒரு டூப்ளிகேட் கீ வந்து தரவே இல்ல. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் நிறைய வந்து தந்திருக்கியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையனும் வந்து ரொம்ப ஜெலஸ்லயே வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப இரோக்கியோட பிரதர் வந்து இரோக்கிய வந்து பார்த்துட்டு, "டேய் அண்ணா நான் வந்து அயாக்காவ தேடி வந்தேன். இங்க பாரு ஃபோட்டோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோட்டோவ காமிக்கிறத பார்த்தோன்னே, நம்ம இரோக்கி பையனும் வந்து அந்த ஃபோட்டோவ வந்து பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு அமைதியா வந்து உட்காந்துருப்பான். இத பார்த்தோன்னே சிண்டு பையனும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு, "என்னது இந்த பொண்ண வந்து தேடி வந்திருக்கியா? எனக்கு வந்துட்டு இந்த பொண்ணு வந்து இருக்கிற இடம் வந்து நல்லாவே வந்து தெரியும்டான்ட்டு" நம்ம சிண்டு பையன் வந்து சொல்லிட்டே வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப ஃப்ரெண்டு வந்து வெளிய வந்து ரொம்ப சோகமா வந்து நிக்கிறத பார்த்தோன்னே, அவனுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நின்னுகிட்டு இருப்பா. இத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு, "டேய் நீங்க 2 பேரும் வந்து வீட்ல என்னடா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்பான். அப்ப ஃப்ரெண்டு வந்து, "டேய் மச்சான் நாங்க வந்து கரோக்கி தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே இரோக்கியோட தம்பி வந்துட்டு அந்த பொண்ண வந்து பார்த்துட்டு, "நல்ல வேளைக்கு நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்களா? உங்கள வந்து நான் சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, சிண்டு பையனும் வந்துட்டு, "ஆமா நீ வந்து இவ்ளோ க்ளோஸா வந்து பேசுறியே, இவங்க வந்து உனக்கு வந்து ரொம்ப க்ளோஸா யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர்ட்ட வந்து கேட்கிறப்ப, அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "இவங்க தான் வந்து இரோக்கியோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆகப் போறாங்க. இவங்க வந்து என்னோட அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து சொல்றத பார்த்தோன்னே, நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு உடனே சோகமா வந்துட்டு, "என்னது இவங்க வந்து உன்னோட அண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப ஷாக்கா வந்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பிரதர் வந்துட்டு அவங்க அண்ணிய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, "அண்ணா இங்க பாரு உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப வந்து நான் வந்து கூட்டிட்டு வந்தேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து முன்னாடி கூட்டிட்டு வரத பார்த்தோன்னே, நம்ம இரோக்கி பையன் வந்துட்டு சிண்டுவே வந்து பார்த்துட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையனும் வந்து ரொம்ப சோகமா வந்து ஃபேஸ திருப்புறத பார்த்தோன்னே, நம்ம இரோக்கி பையனும் வந்துட்டு அந்த பொண்ண வந்து பார்த்துட்டு, "சரி நீ உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப அவ வந்து டயர்டா இருக்கத பார்த்தோன்னே, இரோக்கி பையனும் வந்துட்டு அவள வந்து தூக்கிட்டு உள்ள போயிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னே சிண்டு பையனும் வந்து ரொம்ப சோகமா வந்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப, "இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு எனக்கு வந்து தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சோகமா நடந்து வந்துகிட்டு இருப்பான். பின்னாடியே வந்துட்டு இரோக்கியோட பிரதரும் வந்துட்டு, "டேய் என்னோட அண்ணன் வந்து முன்னாடியே வந்து அவனோட பார்ட்னர வந்து சூஸ் பண்ணிட்டான். தேடி கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு, "ஆ தெரியுது தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப சோகமா வந்து சொல்லிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னே பிரதரும் வந்துட்டு, "டேய் உன்னோட நிலைமை வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து புரியுது. ஏன்னா வந்துட்டு நீயும் வந்து என்னோட அண்ணன வந்து லவ் பண்ணியிருக்க. உன்ன பார்க்குறப்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வந்துட்டு நீ வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தந்து பார்க்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து ப்ரப்போஸ் பண்றத பார்த்தோன்னே, சிண்டு பையன் வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டே நின்னுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இரோக்கியோட வீட்ல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து வேகமா வந்து எந்திரிக்கிறத பார்த்தோன்னே, முன்னாடி தான் வந்துட்டு இரோக்கி பையனும் வந்து ஸ்டைலா வந்து உட்காந்துருப்பான். இவன் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே, அயாக்கா பொண்ணு வந்துட்டு, "நான் வந்து உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக போறேன். ஆனா வந்துட்டு நான் யாருக்காகவும் எப்பயுமே வந்து உன்ன வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்டான்னு" சொல்லிட்டு அயக்கா பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஹீரோ பையனும் வந்து கோவமா வந்து பார்த்துக்கிட்டு, "சரி வா நான் வந்து உன்ன வந்து உன்னோட வீட்டுக்கு வந்து விட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பையன் வந்து முன்னாடி போறப்ப, அந்த அயாக்கா பொண்ணு வந்துட்டு இரோக்கியோட கைய பிடிச்சுக்கிட்டு, "டேய் ப்ளீஸ்டா எனக்கு வந்து சான்ஸ் குடு" அப்படின்னு சொல்லிட்டு அயாக்கா பொண்ணு வந்து சொல்லுவா. இத பார்த்தோன்னே நம்ம இரோக்கி பையன் வந்துட்டு, "நான் வந்து என்னைக்குமே வந்துட்டு அவன மட்டும் தான் லவ் பண்ண போறேன். அப்படி வந்து எங்கள வந்து யாருமே வந்து ஏத்துக்கலனா கூட பரவால்ல. நாங்க வந்து வேற நாட்ல போய் கூட வாழ்ந்துப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இரோக்கி பையன் வந்து ரொம்ப ஸ்டைலா வந்து சொல்லிட்டு இருப்பான்.
அதுக்கப்புறம் நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப, இந்த அயாக்கா பொண்ணு வந்து வேகமா வந்துட்டு சிண்டோட கன்னத்திலே வந்து பளீர்னு ஒரு அறைய போட்டுட்டு, "டேய்! நீ வந்து என்கிட்ட வந்து பொய் சொன்னியா? அவன் வந்து உன்னோட ஃப்ரெண்டுன்னு வந்து பொய் சொன்னியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கேட்டுட்டு இருப்பா. நம்ம சிண்டு பையனும் அப்படியே ஷாக்கா வந்து பார்த்துட்டு இருக்கப்ப, அயாக்கா பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய்! நீங்க 2 பேருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒண்ணா சேர்ந்து வாழவே முடியாதுடா. அப்படியே நீங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வாழணும்னு நெனச்சா கூட, உங்க லவ்ல வந்துட்டு நெறைய கஷ்டமும், நெறைய காயம் தான்டா வந்து படுவீங்க. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. நான் வந்து அவரோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆகப் போறேன். இனிமே வந்துட்டு அவரோட வாழ்க்கையில நீ வந்து வரவே வராத" அப்படின்னு சொல்லிட்டு அயாக்கா பொண்ணு வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்லிட்டு வெளிய போய் நின்னுகிட்டு இருப்பா. சிண்டு பையன வந்து இப்படிலாம் வந்து சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே வந்து நின்னுகிட்டு இருக்கப்ப, நம்ம நெட்டையனும் வந்துட்டு அயாக்காவ வந்து பார்த்துட்டு, "உங்ககிட்ட வந்து தனியா வந்து பேசணும். பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நெட்டையனும் வந்து கேட்டுட்டு இருப்பான். இங்க நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா வந்து நின்னுகிட்டு இருக்கறத பார்த்தோனே ஃப்ரெண்டு பையனும் வந்துட்டு, "டேய் மச்சான், நீ வந்து ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டுகிட்ட வந்து கேட்கறப்ப, சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா, "நீங்க வந்து பாடுறதுக்கு வந்து ரெடியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப சோகமா வந்து நின்னுகிட்டு இருப்பான். இங்க நம்ம இரோக்கியோட வீட்ல வந்துட்டு அந்த அயாக்கா பொண்ணு வந்துட்டு, "நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேனா? என்னை விட வந்து அவன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு அயாக்கா பொண்ணு வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோனே, நம்ம இரோக்கி பையனும் வந்துட்டு அயாக்கா வந்து பார்த்துட்டு, "ஆமா, அவன் வந்து உன்னை விட வந்து எனக்கு வந்து என் வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமானவன். நான் அவன் கூட மட்டும் தான் சேர்ந்து வாழப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரோக்கி பையனும் வந்து சொல்லிட்டு இருப்பான். இங்க ஸ்டேஜ்ல நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படி என்ன பார்ப்பான்னா, இரோக்கி பையனும் அயாக்கா பொண்ணும் வந்து கைய பிடிச்சிட்டு வந்து ஒண்ணா நிக்கிறத பார்த்துட்டு, நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா, "சரி ஓகே, நம்ம வந்து பாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து வேகமா வந்து பாடிட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பாடிட்டு இருக்கப்ப, இரோக்கியோட தம்பி வந்துட்டு, "நீ வந்து எனக்கு வந்து சான்ஸ் தரலாமே, நம்ம 2 பேரும் வேணா வந்து லவ் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்ட எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு, "இல்ல இல்ல, எனக்கு வந்துட்டு வேற யாருமே வந்து தேவையே கிடையாது. நான் வந்து லவ் பண்ற ஒரே ஒரு ஆள்னா அது அவன் மட்டும் தான். அதுவும் என் மனசுல இருக்க எல்லாமே வந்துட்டு இரோக்கி மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து யோசிச்சுட்டே வந்துட்டு, "எனக்கு இரோக்கி மட்டும் தான் சொந்தம், எனக்கு மட்டும் தான் சொந்தம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து பாடுறத விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வந்து வேகமா கத்திக்கிட்டு இருப்பான். இவன் வந்து இந்த மாதிரி வந்து கத்துறத பார்த்தோன்னே சுத்தி வந்து பாட்டு பார்க்க வந்த எல்லாருமே வந்துட்டு, "யார் அந்த இரோக்கி? யாரு யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இவன் இந்த மாதிரி வந்து கத்துனத பார்த்தோன்னே இரோக்கி பையனும் வந்துட்டு சிண்டுவ வந்து பார்த்துட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு அப்படியே இரோக்கிய வந்து பார்த்துட்டே நின்னுகிட்டு இருக்கப்ப, நம்ம இரோக்கி பையனும் வந்துட்டு, "சிண்டு கிட்ட வந்து நான் இந்த வார்த்தை வரணும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இரோக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, அயக்க பொண்ணு வந்து ரொம்ப கோவமா வந்து வேகமா வந்து சாப்பிடுறத பார்த்தோன்னே, சிண்டுவோட ஃப்ரெண்டு வந்துட்டு, "போதும் போதும், நீங்க வந்து பொறுமையா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டுவோட ஃப்ரெண்டு வந்து சொல்றத பார்த்தோன்னே, நம்ம அயக்க பொண்ணு வந்து அழுதுகிட்டே, "ஏன் என் மேலலாம் வந்து அவனுக்கு வந்து லவ்வே வராதா? என்ன பண்ணாலும் அவன் வந்து என்ன மட்டும் லவ்வே வந்து பண்ணவே மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அழுதுகிட்டே வந்துட்டு சிண்டுவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் வந்து புலம்பிக்கிட்டே வந்து உட்காந்துருப்பா. இங்க இரோக்கியோட வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சிண்டு, இரோக்கி வந்து நின்னுகிட்டு இருக்கப்ப, நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா, "நான் வந்து அப்படி வந்து கத்தியிருக்க கூடாது. ஆனா வந்துட்டு அதுதானே உண்மை. நான் வந்து உன்னை மட்டும் தானே வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, இரோக்கி பையனும் வந்து பார்த்துட்டே நின்னுகிட்டு இருப்பான். "டேய், நீ வந்து என் மேல வந்து கோவமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, நம்ம இரோக்கி பையன் வந்துட்டு சிண்டு வந்து பார்த்துட்டு, "டேய், ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து என்ன வந்து பாருடா, என் கண்ணை வந்து பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு இரோக்கி பையனும் வந்து சொல்லவும், நம்ம சிண்டு பையனும் வந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் நம்ம சிண்டும், இரோக்கியும் வந்து வீட்ல வந்து உட்காந்துருக்கப்ப, நம்ம இரோக்கி பையன் வந்து சிண்டு வந்து பார்த்துட்டு, "டேய், நான் வந்து உனக்கானவனா வந்து வர வர வந்து மாறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா வந்துட்டு உனக்கு வந்து சொந்தமாக போறேன்னு நினைக்கிறப்ப, எனக்கு வந்துட்டு அதுல வந்து எந்த கவலையும் இல்லடா. பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரோக்கி பையன் வந்து சொல்லிட்டு இருக்கறத பார்த்தோன்னே, சிண்டு பையனும் வந்து ஷாக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். "டேய், உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க வந்து ஆசைப்படுறேன். நான் வந்து உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இரோக்கி பையன் வந்து ப்ரப்போஸ் பண்றத பார்த்தோன்னே, சிண்டு பையனும் வந்து ஷாக்கா, "என்னது, நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு இரோக்கிய வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பான். நம்ம இரோக்கி பையனும் வந்து திரும்பி சிண்டு வந்து பார்த்துட்டே நிற்கிறதோட இந்த எபிசோட் வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு லவ் மாதிரி. அதனால் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.